விஜயை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் விஜய் துரத்தி விட்டார்ல. ஆதவர்ஜனாவை பொறுத்தளவுக்கு குடும்பமே சேர்ந்து ஆதவர்ஜனாவை துரத்தி விட்டுச்சு. அப்ப ரெண்டு அனாதைகளும் சேர்றாங்க. அடிச்சு துரத்தி சோறைய போடாம துரத்தி விட்டாங்க. அதை சொல்லு மானம் கட்டவனே. அது வீட்டில் வாங்கின செருப்படியே வெளியில எப்படி சொல்ற, நீ தியாகம் பண்ண மாதிரி சொல்லாரு. இவன் ஒரு தெரு லோக்கல் துபாகூர். இவனை கூப்பிட்டு ராகுல் காந்தி பேசுறாங்க. என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாம விஜயெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டு இஃப்தார் நோம்புல வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கூம்பிட்டையா இருப்பீங்கன்னா. இஃப்தார் நோம்பு எதுக்கு போன, நீ கஞ்சி குடிக்கிறதுக்கு போன, அதை போட்டு வர வேண்டிய. அதுல போய் ஏன் அரசியல் பேசுற? அப்ப அரசியல்ல உனக்கு ஆதரவு தேடி தான் அங்க போற அப்படின்றது தெளிவா தெரியும். நமக்கு ஏதாவது கண்ணக்காரனா செலவு பண்றா, மாநாடு போடுறா, எல்லாம் பண்றா. இப்படி ஒரு கிறுக்கம் கிடைச்சிருக்கும் போது எவனா விடுவாங்க. உங்க மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. நீங்க தான் அந்த பையனை கெடுத்துட்டீங்க. அவனா தேடி வர்றான், இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குறான், டெய்லி வர்றான். புதுசு பயில எவனா இது ஆளே கிடையாது. பாத்தீங்கன்னா கேமராவை திருப்பும்போது பாத்தீங்கன்னா சரி, எவனுமே இருந்துக்க மாட்டான். ஏதோ ரோட்டை பார்த்து சும்மா கையை காமிச்சு வீடியோக்காக லைவ் பண்றாங்க. இல்ல இவனை பார்க்க 1000 பேர் நிக்கிற மாதிரி கையை காமிச்சு குமுறுனது யாருக்கு தெரியும்? விஜய் அடி வாங்கினது கேள்விப்பட்டீங்களா? சொன்னாங்களா? விஜய் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா பல முறை இந்நேரம் மரண தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? ஆதவர். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். 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 தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கடந்து கொண்ட அந்த இஃப்தார் நோன்பு விழாவில் கூட்டணியை பற்றின பல போலி தகவல்கள் பரப்பப்பட்டது. அது எதுவும் உண்மை கிடையாது, நான் எப்போதும் மத சார்பற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய நபர் தான், அதுதான் என்னுடைய ஆதரவுன்னு பேசியிருக்காரு. இதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு? அப்பனா உடனே ஆதவர்ஜனா மூஞ்சில சுடுதண்ணியை தூக்கி ஊற்றி துரத்தி விட வேண்டியதானே? ஒண்ணு இல்லாம சொன்னேன் 2 நாளா. இல்லை எதையா ஒன்று முக்கிய அடிச்சு துரத்தி விட வேண்டிய. ஏன்டா போய் சொல்லி தெருவா போய் டெய்லி அப்படின்னு. அது இஃப்தார் நோம்புல சொல்ல வேண்டியதில்லை. அங்கே ஆஃபீஸ்க்கே ஆதவர்னா வர சொல்லி சாணியை கரைச்சி ஊற்றி துரத்தி போடான்னு துரத்தி விட வேண்டிய. ஏன்டா பொய்யா சொல்கிறாங்க? அங்கே சொல்கிறத இங்கே ஏன் கத்தணும்? செஞ்சதும் வாள், பொய்யை பரப்பி விட்டது வாள். அவன் துரத்தி விடாமல் இங்கே இஃப்தார் நோம்புல எதுக்கு அதை சொல்லிடு? யாரை சொன்னேன்னா யாரையோ எதான சொன்னேன். வடிவேல் காமெடி மாதிரி என்னடா ஒரு மாதிரியா முறப்பா பேசுகிறேன். என்ன சொன்னேன்? ஆதவர்ஜனா தான் பொய் பரப்பி விட்டுருக்கான் மீடியாவில். துணை முதல்வர் தரேன்னாங்க, முதலமைச்சர் தரேன்னாங்க. ஹைதராபாத்தில் போய் ராகுல் இவன் ஒரு தெரு லோக்கல் துபாகூர். இவனை கூப்பிட்டு ராகுல் காந்தி பேசுகிறான் ஹைதராபாத்தில். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி. அப்போ அவனுக்கு என்ன இது இருக்கு? அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொன்னா அவனை போய் பேச. நீ உன் வீட்டுக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்தை எதுக்கு இஃப்தார் நோம்பில் பேசு? அது சில பாய்கள் இருப்பாங்க. எப்படின்னா தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி. உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன உங்களுக்கு எங்கே ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கான், என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாம விஜயெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டு இஃப்தார் நோம்புல வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கூம்பிட்டையா இருப்பீங்கன்னு பாருங்க. அதுவே தப்பு. சவுதிய கேடு அடி வாங்கிட்டு இருக்கு. சவுதி ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்காதான். அவங்களுக்கே இந்த நிலைமை. இன்னும் இப்படி கூம்பிட்டையாவே நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் எங்கெங்க அடி வாங்க போறீங்கன்றதான் தெரியலன்ற மாதிரி தான் பலரும் சொல்றாங்க. இஸ்லாமிய ரிலேஷன் இஃப்தார் நோம்புல, அதாவது இஃப்தார் நோம்பு எதுக்கு போன, நீ கஞ்சி குடிக்கிறதுக்கு போன, அதை போட்டு வர வேண்டிய. அதுல போய் ஏன் அரசியல் பேசுற? அப்ப அரசியல்ல உனக்கு ஆதரவு தேடி தான் அங்க போற அப்படின்றது தெளிவா தெரியுது. சிறுபான்மையினர் ஆதரவு, இஸ்லாமியர்கள் ஆதரவு வேணும். அதுல சில நண்பர்கள்ட்ட பேசும்போது சொன்னேன், ஏங்க விஜயெல்லாம் கூப்பிட்டு நீங்க நோன்பு திறக்க ஏங்க அப்படின்னா, இல்லைங்க நம்ம யாருக்குமே எதிரி கிடையாது, நண்பன் கிடையாது. நம்ம யாரும் நம்ம வர்றவங்கள வர வேணாம்னு சொல்ல முடியாது. அவங்க மனநலத்துக்காக வராங்கும்போது அதோட எங்க பாட்டு முடிஞ்சு போச்சு. அங்கே அவர் என்னத்தையும் அவனு பேசினா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற. இல்லை இப்படி உங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறது தானே ஒருத்த வரான்னு முண்டை முடிக்க தெரியுது. தெரிஞ்சிருக்கு கஞ்சி குடிச்சிட்டு அவனை தொப்பி வேற போட்டு உட்காந்துருக்காங்கன்னா அது அவங்க இஷ்டம். நம்ம
அப்போ இப்படித்தானங்க உங்களை உலகம் பூரா ஏமாற்றிட்டு இருக்கான், இங்கேயும் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வந்தாங்க, நான் மத நிலக்கிறதுக்கு குடித்தாங்க, கஞ்சி குடித்தாரு, கொடுத்தாரு, போயிட்டாரு அப்படின்றதோட அது நிற்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7.5 8 அடி ஒரு பனைமரம் சைஸில் இருக்க ஒரு சனியன் மாதிரி யாதவ் கூட வச்சுட்டு விஜய் எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்க? பனைமரம் 7 அடி இருக்காது, பனைமரம் 25 அடி 30 அடி. இவர் அடிக்கு சொல்கிறேன், ஒரு 7.5 8 அடி பனைமரம் சனியன் மாதிரி பக்கத்து இருந்து வச்சுக்கிட்டு இது பண்ணுறது என்ன அப்படின்னா, இல்லை அது வச்சுக்கிற என்னன்னா அவனா காசு செலவு பண்ணுறான், கார் எல்லா வசதியும் பண்ணி தரான். 5 பைசா செலவு பண்ணீங்களே இருக்கீங்க, ரெடி ஆகிறீங்க, வாசலில் ஒரு கார் நிற்கிது, உங்களை கூப்பிட்டு போய் இன்டர்வியூ எடுக்க விட்டு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து, முதல்ல நல்லா காஃபி டேயில் போய் காஃபிலாம் வாங்கி கொடுத்து, அப்புறம் கூப்பிட்டு போய் இன்டர்வியூலாம் எடுக்க விட்டு, மத்தியானம் கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்து, சாயந்தரம் கொண்டு உங்கள் வீட்டில் ஒருத்தன் வந்து இறக்கி விட்டு கையில் ஒரு 5000 ரூபா செலவு கொடுக்குறாங்க, வேணான்றீங்களா? சொல்லவே மாட்டோமே. அந்த மாதிரி தான் விஜய் வர்றான். காலையில் ஒரு லூஸ் வரான், வண்டி எடுத்துகிட்டு, இன்றைக்கி ஆஸ்டின் மார்ட்டின் எடுத்துகிட்டு வரான், நம்மளை கூப்பிட்டு போகிறான் ஏர்போர்ட் வரைக்கும். டெல்லியில் நம்ம போய் இப்போ சிபிஐ அங்கேருந்து கூப்பிட்டு வரான், டிக்கெட்டை போடுறான், நம்மகிட்ட 5 பைசா கேட்குறது கிடையாது. நமக்கு எதாவது கண்ணக்காரனா செலவு பண்ணுறான், மாநாடு போடுறான், எல்லாம் பண்ணுறான். இப்படி ஒரு கிறுக்கன் கிடச்சிருக்கும் போது எவனா விடுவானா? விஜய் பயன்படுத்திக்கிறாரு ஆதவ, இல்லை ஆதவ் விஜய் பயன்படுத்துறாருன்னு சொல்ல முடியாது, ஆதவ் பயன்படுறாருன்னு சொல்லலாம். நிஜமா புரியல எனக்கு. அது உங்களுக்கு போக போக புரியும். விஜய் வந்து நல்லவருங்க. விஜய் போய் யாரையும் கூப்பிட்டு எனக்கு செலவு பண்ணு, எனக்கு வண்டி எடுத்துட்டு வா, இந்த காரை இன்னைக்கு எடுத்துட்டு வான்னு சொல்றதில்ல. ஒருத்தன் அவனா வர்றான், வாண்டடா வண்டியில் ஏறுறாங்கும் போது விஜய் ஏறாரு. இல்லை ஆதவ் அர்ஜுனா வாண்டடா வண்டியில் ஏறான், எல்லாம் பண்ணுறான். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, காலையில் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, பிரதர் வணக்கம், நல்லா இருக்கீங்களா, வாங்க எங்கே வண்டி பைக்கை நிறுத்துங்க, நீங்கள் வாங்க, எதுக்கு வெயிலில் போகிறீங்க அப்படிங்கும்போது காரில் ஏற்றுறாங்க, ஏசியை போடுறாங்க, சிகரெட்டு சரக்கு இறக்கு, ஐயோ வேணாங்க, சரி டீ டிஃபன் அது வேணா சாப்பிட்றேன், சரி ரைட் அப்படி வேறு எங்கே, சரி 12 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, 1 மணி வரைக்கும் முடிஞ்சிடுவாங்க, சரி முடிஞ்சு கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்களா, மசாஜ், சரி வாங்க, இப்போதான் மனத்தை காப்பாற்றுனீங்க, அடுத்து அடிச்சுட்டு அங்கே போயிட்டு முடிச்சு அப்புறம் 1 மணி ஆச்சுன்னா சரி நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் அப்படியே, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு, கேரவனில் வேணா படுத்துங்க, கேரவனா நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கேன், வாங்க அங்கே படுக்க வச்சு எல்லாம் முடிச்சு சாயந்தரமாக உங்களுக்கு இன்னொரு இன்டர்வியூ, சாயந்தரமாக உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்பா எவ்வளோ வேணும் செலவுக்கு பார்த்து, சரி ஒரு யாரோ வச்சுங்க, இதுதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கும்போது நீங்கள் வேணான்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லவே மாட்டோம். அந்த மாதிரி தான் லட்சுமி. அதுக்காக உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, நீங்கள் தான் அந்த பையனை கெடுத்துட்டீங்கன்னா. அவனா தேடி வர்றான், இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குறான், டெய்லி வர்றான், புரியுதா? அதனால அவர் அப்படியே போயிட்டு இருக்காரு. திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மேடையில பேசுகிற பொழுது அண்ணா எலெக்ஷன் திரு ஆதவ் அர்ஜுனாவா? தெளிவா சொல்லுங்க. திரு ஆதவ் அர்ஜுனாவா? திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆனா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு கிட்டத்தட்ட பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டோன்னு அப்படின்னு சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்படும் போது சொன்னதாகவும் ஆதவ் சொல்றாரு. நான் சொன்னேன் அப்படி ஆதவன்றவன் சொல்றது போற அவன் பெரிய டுபாக்கூருங்க. ஆனா சம்பவம் நடந்திருக்கு, இத்து போனவன் சொல்லி முடிச்சோன்னா அண்ணன் வந்து வெளியே கையை காமிச்சு பிரச்சாரம், கையை லூசு பயில எவனாவும் இது ஆளே கிடையாது. பாத்தீங்கன்னா கேமராவை திருப்பும் போது பாத்தீங்கன்னா தெரியும், எவனுமே இருந்திருக்க மாட்டான். இவன் ஏதோ ரோட்டை பார்த்து சும்மா கையை காமிச்சு வீடியோக்காக லைவ் பண்றாங்க இல்ல, இவனை பார்க்க 1000 பேர் நிக்கிற மாதிரி கையை காட்டி, அவ்வளவு. அது வந்து இது கிடையாது, கணக்குல வராது. ஏன்னா அதுவே ஒரு சமிக்கைன்றாங்க. அது பாருங்க, நான் சாதிச்சுட்டு வந்துட்டேன், முடிஞ்சிட்டு. என்னத்துக்கு நம்ம தனித்து கும்பிடுனது யாரு தெரியும்? விஜய் அடி வாங்கினது கேள்விப்பட்டீங்களா? சொன்னாங்களா? வெளியில சொல்லவே இல்லை, நடக்கவே இல்லை. அவர் முகமே ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு, ஆள் வெளியே வராரு, சிரிச்சுட்டே வராரு. 2 அரை வாங்கினா செத்து போயிட மாட்டாங்க யாருமே. இப்போ வச்சுங்க 2 அரை சப்புன்னு அடிக்கிறாங்கன்னா உடனே அவன் செத்துருவானா இல்லை முகம் மாறியுமா? அதெல்லாம் ஒன்றும் மாறாது. இப்போ ஒரு குனியை படுக்க போட்டு மிதிக்கிறாங்க, நீங்கள் 4 மிதி, என்ன ஆயிடுவீங்க? செத்தா போயிடுவீங்க. எந்திரிச்சு தட்டி விட்டு நீங்கள் பாருவாங்க, வந்து வெளியே கையை காட்டினீங்கன்னு என்ன தெரியும்? இல்லை, அதை கொண்டாடுறாங்க பாருங்க. தலைவர் வந்து கையை காட்டிட்டாரு. ஆமாம், அது அப்படித்தான். வடிவேல் காமெடியை சொல்றாங்க, கத்தாத மெதுவா போ, பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்கன்ற மாதிரி தான் கையை காட்டுறாங்க. உள்ளே வாங்கின குத்து அதை யாதவ் பேச மாதிரி பாஸ் என்ன பண்ண, சரி வெளியே கையை காட்டுங்க பாஸ், எல்லாம் மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. இன்னைக்கும் இந்த தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா தரப்பை சார்ந்தவர்கள், தாவேகாக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் உட்பட சொல்றது, கூட்டணியை பற்றி விஜய் எங்கேயுமே பேசல, இதெல்லாம் திமுக கலைப்பு விட்ட ஒரு கட்டுக்கதைன்றாங்களே. இது என்ன இப்படி? அது என்ன பதில்? இதெல்லாம் பதில் சொன்னா அசிங்கமா இருக்கும். நம்புறாங்க, அவங்க ரசிகர்களும் நம்புறாங்க, அவங்களுக்கு அந்த காயத்துக்கு மருந்து போடுறாங்க. பத்திரிகையாளர்கள் எஸ் விஜய் சொன்னது சரி, அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பேசவே இல்லை முதல்ல. இதெல்லாம் திமுக ஊடகங்கள், அங்க மோதி ஊடகம் மாதிரி இங்க திமுக ஊடகங்கள் கொளுத்தி போட்டிருக்கு. மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க, அதை தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படியே ட்ரோல் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. பாருங்க, எங்க அண்ணனை பத்தி
யார் பேசியிருக்கா அப்படின்னு சொல்றாங்களே. யார் பேசியிருக்காருன்னா நீங்க யாரை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு அந்த கூட கூப்பிட்டு பேசினா எல்லாம் பண்ணத்தான் செய்யும். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நம்ம இதுதான் கண்டென்ட் கொடுத்து அதை பேசி கொடுத்துட்டு போயிடுவாங்களே. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறாங்களோ, கொடுத்துட்டு அது பேமெண்ட் கொடுத்தா அவங்க பாட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அதை எடுத்து இவங்க பரவிக்குவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு விஜய் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா பல முறை இந்நேரம் மரண தண்டனை யாருக்கு கொடுத்துருக்கோன்னா ஆதவர்ஜனா. சொல்றது பூரா போய் பிறந்ததே ஒரு சாப்பக்கேடு தமிழ்நாட்டில். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன்கிட்ட காசை வாங்கி தின்னுக்கிட்டு அவனை பேட்டி எடுக்கிறேன் இந்த பேரில் எடுக்கிறது, டிபேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்குறாங்கன்றது. எந்த ஸ்டூடெண்ட் அவனை கேள்வி கேட்குற கூப்பிட்றாங்கன்னா அவனை 10 பசங்களை காலேஜ் போகிற பசங்களை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது செலவு காசை கூப்பிட்டு அண்ணன்ட்ட கேள்வி கேட்கணும். இவர் யாருன்னு முதல்ல கேட்குறீங்க. இதுக்கு அண்ணன்ட்ட கேள்விக்குன்னு விஜய்ட்டு யாருன்னு இல்லை, இவர் யாருன்னு அந்த டீட்டெயிலை முதல்ல கொடுங்க. இல்லை இவர் இந்த மாதிரி திருப்பூரிக்கா தெரிஞ்சவர், அதெல்லாம் நீங்கள் கேட்டு. இப்போ ஜிபேல 200 ரூபா வந்துருக்கு. தம்பி கொஞ்சம் சைலண்டாக இருக்கு, யாரெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் இவரை ஒரு ராகுல் காந்தியாக நினச்சிங்க. ராகுல் காந்திட்டு என்னென்னாலும் கேள்வி கேட்பீங்க. எப்படி இந்த நாட்டை கட்டமைக்க போகிறீங்க, என்ன மாதிரி இது பண்ணுறீங்க, எப்படி அடுத்து மத்தியில் ஆட்சி எப்படி போகிறீங்க அப்படின்னு ஒரு மைண்டில் வருதா? கண்டிப்பாக அதை மட்டும் கேளுங்க தம்பி. ஆனால் அப்படிங்கும்போது டக்குன்னு டைங் சவுண்டு கேட்கும் 500. நான் இதை மட்டும் கேளுங்க தம்பி, இது பண்ணுங்க, போகிறப்ப நல்லா கவனிப்பாரு அப்படிங்கும் போது அவங்க 5 பேர் உட்காந்து இவன் என்னமோ பெரிய இது பிடிங்கி மாதிரியும் அவன்கிட்ட கேள்வி கேட்பான். அவனே அனாமத்து அவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களாடான்னு ஆதவர்ஜனாவை பார்த்துருக்க மாட்டேன், யாருன்னு தெரியாது, இவன்ட்ட என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோடனே அதை இப்போ டிவிக்கே ஒரு விளம்பரம் ஒரு 50 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க பெரிய செட்டுக்கிட்டு லைட்டிங்லாம் போட்டு அவங்க இவனுக்கு திருப்பூரிக்கு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கல்யாண வீட்டு ஆர்டர் கொடுக்குறப்பெல்லாம் டிவிக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. டிவிக்காரனுக்கே கூப்பிட்டு சிஇஓக்கு ஒரு அமௌண்ட்டு, எடிட்டருக்கு ஒரு அமௌண்ட்டு, அசைன்மெண்ட் டெஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா அவனே கேமராமேன்லாம் லைட்டிங்லாம் ரெடி பண்ணி பக்காவாக பண்ணிடுவாங்க. இவர் தலைவர் மாதிரி வருவார், 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அதை எடுத்து போட்டுருவாங்க. வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு இவன் பெரிய ஆளுன்னு சொல்லி தேடி போய் டிவிக்காரன் பேட்டி எடுக்கிறான். டிவியே டுபா விடுறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியாது, சராசரி மக்கள். டெல்லியிலலாம் போய் பேட்டி எடுப்பாங்க. நாளைக்கு ஆனால் இங்கே வந்து தான் ஆகும், லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு டிக்கெட் போடும். டெல்லிக்கு டிக்கெட் போட்டு அங்கே ஏன்னா பிஸியாக இருக்க மாதிரி டெல்லியில் இருக்காரு அப்படின்னு காட்டும் போது மக்கள் நம்புவான்ல, ஓ பெரிய தலைவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, டெல்லி கோட்டை பண்ணிலாம் டிவிக்காரன் டெல்லியில் போய் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் பார்க்க முடியாது, இல்லை பிடிக்க முடியாது, அவர் டைமே கிடையாது. இந்த கேப்பில் அவர் டிஃபன் சாப்பிட்ற கேப்பில் டெல்லியில் இருக்கேன் வரீங்களா அப்படின்னோடனே இவங்க போய் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அந்த தெருப்பூரிக்கு அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது குவார்டர் பாட்டில் மீதி குடிச்ச பாட்டில் மீதியை வச்சுக்கிட்டு பேக்கோட சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு பேட்டி எடுக்கிற இவங்க டெல்லி போவாங்க. ஜேர்னலிஸ்டும் அவ்வளோ கேவலமாக போச்சு அப்படின்ட்டு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ அதே மேடையில் திரு ஆதவ அவர்கள் பேசுகிற பொழுது நான் என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், என் பிஸ்னஸை விட்டுட்டு வந்து. நீங்கள் குடும்பத்தோட வந்திருக்கீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு, குழந்தை மனைவி இப்போ சித்தப்பா பெரியப்பா யாராவது இல்லாங்கன்னா கூட ஆஃபீஸ் கிளம்புன எல்லாம் வாங்க பேட்டி எடுக்க போகிறேன், எல்லாம் வண்டியில இருங்க. கிடையாது நீ தானே வரீங்க. இப்போ நான் என்னத்த குடும்பத்தோட உட்காந்து கிடையாது. இப்போ இவன் மட்டும் என்னத்த குடும்பத்தை விட்டுட்டு வராம ஏன் கூப்பிட்டு வர வேண்டியதான குடும்பத்தை? இல்லை, என் குடும்பத்திலேயே பல சதி பண்ணாங்கன்னு அரசியல் வந்த பிறகு நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்து உன்னை அடிச்சு துரத்தி சோறைய போடாமல் துரத்தி விட்டாங்க. அதை சொல்லு மானம் கட்டவனே. அது வீட்டில் வாங்கின செருப்படியே வெளியில எப்படி சொல்ற, நீ தியாகம் பண்ண மாதிரி சொல்லாது. தியாகம் பண்றேன்றாரு. அதை தான் அவனை அடிச்சு துரத்தி விட்டாங்க. வீட்டில் சோறு கூட போட மாட்டாங்க, இங்கே தியாகம் பண்றாங்க. உன்னை யாரா பண்ண, யார ஊஆர் யூ, யாரு நீ யார் முதல்ல, அதை முதல்ல சொல்லு. நீ என்ன தியாகம் பண்ண போற, நீ யார், உன்னை எவன் கூப்பிட்டா முதல்ல சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நீ இது பூரா ஆதவர்ஜனாவை சொன்னதா மட்டும் நினைச்சிடாதீங்க, அப்படி போட்டுறாதீங்க. இது ஒரு கேரக்டர், ஒரு எக்ஸ் விஜய் கூட இருக்கு கூட ஒரு கேரக்டர். ஓகே. ஆனா அந்த குடும்பம் விஜயை பொறுத்த அளவுக்கு குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் விஜய் துரத்தி விட்டாப்ல. ஆதவர்ஜனாவை பொறுத்த அளவுக்கு குடும்பமே சேர்ந்து ஆதவர்ஜனாவை துரத்தி விட்டுச்சு. அப்ப 2 அனாதைகளும் சேர்றாங்க. குடும்பத்தை துரத்தி விட்டவனும் குடும்பத்தால் துரத்தி விடப்பட்டவனும் 2 பேர் சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. டெல்லி போவாங்க, அங்கே போவாங்க, விசாரணைக்கு போவாங்க, சிபிஐ விசாரணை, அந்த விசாரணை. பாஸ் இன்னைக்கு எங்கே பாஸ், இன்னைக்கு சிபிஐ, நாளைக்கு பாஸ், நாளைக்கு எங்கே போகலாம், நம்ம 40 பேர் செத்தாயில, அது இந்த நோம்புக்கு ஏதாவது போகலாம். இந்த மாதிரி நோம்புக்கு அதை போயிட்டு வந்திருக்கேன், நேற்று போய் கஞ்சி குடிச்சிட்டேன். இவங்க 2 பேருக்கு பாதுகாப்பா புஷ்யானந்த் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரன் இந்த மாதிரி போயிட்டு அப்படி போயிட்டு. நிறைவான கேள்வி, நேற்றுல இருந்து இன்னொரு வீடியோவும் பதிவாயிட்டு இருக்கு. மாரிதாஸ் அவர்கள் கூட அவருடைய அந்த முகநூல் பக்கத்துல போட்டிருக்காரு, அந்த இது எல்லாமே படப்பிடிப்புக்காக எடுக்கப்பட்டதுதான், கேமராக்களை பொருத்தி அப்படின்ற மாதிரி. இதைத்தான் நம்ம தானங்க பிரேக்கிங்கே பண்ண தமிழ்நாட்டில். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இது படப்பிடிப்புன்னு சொல்லி அந்த வீடியோ 3 லட்சத்துக்கு மேலே போச்சு. பட்டவர்த்தனமா இவங்க தான் நடந்தது படப்பிடிப்புன்னு நம்ம அன்னைக்கு நடந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அடுத்த நாளே நம்ம போட்டிருக்கோம். நீ என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா
இது படப்பிடிப்பு ட்ரோன் வச்சு எடுக்கிறதுக்கு தான் எடுத்திருக்கான். அதை பயனும் படுத்திருக்காங்க என் படத்தில். ஓ சிஜி டெக்னாலஜிக்கு அது வந்து ரா ஃபுட்டேஜாக இதை யூஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் அவன் சிஜியை பண்ணியிருக்கான். அந்த காட்சியும் அந்த ட்ரெய்லரில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறமும் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். நம்ம அன்றைக்கி சொன்னால் அது நடந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. அந்த மாதிரி அது படப்பிடிப்பு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ சிபிஐயில் அதை எடுத்துட்டாங்க. நீ அழிச்சு விட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, ரிகவர் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க? பண்ணி இப்போ அதுதான் விஜய் வந்து எஃப்ஐஆரில் சேர்க்க போகிறாங்க. சார்ஜ் ஷீட்டில் எஃப்ஐஆரில் சார்ஜ் ஷீட்டில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்க. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை தொல்லை பண்ண மாட்டாங்களா பிஜேபி? பண்ணுவாங்க, அது உள்ளுக்குள்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பண்ணி என்ன பயன்? அப்படி விஜய் உள்ளுக்குள்ள பண்ணி பயன்னா அது விஜய்கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும். விஜய்கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் என்ன பயன், என்ன பண்றாங்க. ஆனா இதையும் மறுக்கிற அந்த கூட்டத்துக்கு என்னென்ன சொல்லலாம்? நிறைவா நீங்க என்ன சொல்லலாம்? இல்ல அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா. அந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா அந்த கூட்டத்துக்கும் வாக்கு இருக்கு இல்லையா? எல்லோருக்கும் ஒரே வாக்கு, ஒரே மரியாதை ஒரு வாக்குன்றது கேட்கும்போது பயமா இருக்கு. அவங்க கிட்ட வாக்கு நீங்கள் வெளியே போகாமல் இருக்க நல்லது. அந்த இவர் சொன்னார், அந்த படவா கோபி, அந்த மாதிரி நடுராத்தில் வெளியே போனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சர்ச்சையாச்சு. அந்த மாதிரி நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருக்காங்க. நல்லது, தொடர்ந்து பயணிக்கலாம்ல. நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.